ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷனாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும். அப்புறமா ஒரு 10 போல் முந்திரி, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு இது இவ்வளோத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக சோம்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, கிராம்பு, அப்புறம் கல்பாசி, இது கூட 2 ஏலக்காவும் போட்டுட்டு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு லேசாக வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போது வதக்கினதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுங்க. அரைச்சதை நம்ம இது கூட சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து 2 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நல்ல மிளகுத்தூள் இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வற்ற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.